லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். டில்லி ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக சிஜிபி இயக்கத்தினர் 1 மாதத்திற்கு மேல் போராட்டம் நடத்தினர். போராட்டம் தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று ராஜினாமா செய்தார். சிஜிபி இயக்கத்தினருடன் மத்திய அரசு 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சிஜிபி இயக்கம் தனது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தது. பின் செய்தியாளர்களை சந்தித்த சிஜிபி இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ், மத்திய அரசிடம் நாங்கள் வைத்த ஒரு கோரிக்கை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுவிட்டது. போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெறப்படும். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று உறுதி கொடுத்துள்ளது. जो सारे प्रोटेस्टर्स के खिलाफ फाइल किए गए हैं अभी तक, सिर्फ दिल्ली में नहीं लेकिन सारे बीजेपी रूल्ड और बीजेपी एलाइड स्टेट्स में वो एफआईआर विड्रॉ हो जाए, ये भी हमारी सेकंड मांग थी. सरकार ने वो मांग को भी मान लिया है. साथ साथ ये जो विड्रॉल है वो शॉर्टली हो जाएगा. जो एफआईआर फाइल हो चुके हैं, जितना हमें लास्ट इंफॉर्मेशन के मुताबिक 15 से 20 एफआईआर दिल्ली में फाइल हुए हैं, वो सारे एफआईआर की कॉपी सरकार ने अश्योर किया है कि शॉर्टली हमारे साथ शेयर करेंगे. एंड जो कॉपीज है वो 3 से 4 दिन के अंदर इन एनी केस हमें मिल जाएगी. जो विड्रॉल है वो भी शॉर्टली सरकार ने अश्योर किया है कि विड्रॉ हो जाएंगे. साथ साथ इन्होंने ये भी हम लोगों ने एग्री किया है कि फ्यूचर में कोई भी एक्शन नहीं लिया जाएगा किसी भी प्रोटेस्टर के खिलाफ. एंड सीजेपी की जो टीम है, जो ऑर्गेनाइजर्स है, उनके खिलाफ. அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதால் போராட்டத்தை கைவிடுகிறோம். அடுத்த 4 வாரங்களுக்குள் மத்திய அரசுடன் 4வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றார். மாணவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியதால் டில்லி படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. மூடப்பட்டிருந்த மெட்ரோ ஸ்டேஷன்கள் அனைத்தும் மீண்டும் திறக்கப்பட்டு ரயில் சேவை துவங்கியுள்ளது.